நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? சில பேருக்கு ஒரே நம்பரே என்ன கேட்டாலும் பதிலா சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, எத்தனை தோசைடா சாப்பிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தோசை. எத்தனை இட்லிடா சாப்பிட்ட? 2 இட்லி. எத்தனை அரியர்டா உனக்கு? 2 அரியர். ஒரு பைக்குக்கு எத்தனை வீல்ரா? 2 வீலு. முயலுக்கு எத்தனை கால்ரா? 2 கால் அப்படின்னு சொல்லிட்டு எது கேட்டாலுமே 2 2 அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதில் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நியூட்டன் சொல்லிட்டு ஒரு ஆள், அவருக்கு எல்லாமே 3 3 அப்படின்னு இருக்கும் போல. நியூட்டன்ஸ் உடைய லாஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 லா அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நியூட்டன் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனுமே மொத்தம் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காரு. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், நியூட்டன் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நியூட்டன் கொடுத்த அந்த 3 ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன், ரொம்பவே முக்கியமான ஒரு ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈக்குவேஷன்ஸ் அவ்வளவு முக்கியமா இருக்கறனால இதை எந்த அளவுக்கு என்னால ஈஸியா டெரைவ் பண்ணி உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா டெரைவ் பண்ண பாக்குறேன். இந்த வீடியோல நாம இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் டெரைவ் பண்ணி அதுக்கான யூஸ் என்ன அப்படிங்கறதையும் ஒரு சின்ன ப்ராப்ளமோட சேர்த்து இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். நியூட்டனுடைய இந்த 3 ஈக்குவேஷனுமே எங்க அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அங்கதான் அப்ளை ஆகும். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்க இதை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க ஒரு கார்டு கொடுக்குறேன், அதை நீங்க செக் பண்ணி நீங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அந்த ஆக்சலரேஷன்ல அது மூவ் ஆகுறத வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப்ல நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் இருக்கும். அதாவது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு வெலாசிட்டில அது போயிட்டு இருந்திருக்கும். போக 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 அதாவது டைம் ஆக ஆக அதோட வெலாசிட்டி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் ஃபைனல் வெலாசிட்டில போய் நிற்கும். இப்போ இனிஷியல் வெலாசிட்டியை u அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஃபைனல் வெலாசிட்டியை நம்ம v அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். அது டோட்டலா டிராவல் ஆன அந்த டைமை நம்ம t அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதோட கிராஃப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்ல அதோட இனிஷியல் வெலாசிட்டி ஓரளவுக்கு இருக்கும். ஆனா போக 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 அதோட ஃபைனல் வெலாசிட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி v அப்படிங்கிற இடத்துல போய் முடிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு கிராஃப் நமக்கு கிடைக்கும். இந்த கிராஃப் வச்சுக்கிட்டு தான் நாம நியூட்டனுடைய அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை நாம டெரைவ் பண்ண போறோம். இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா வெலாசிட்டி இருக்குது, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி இருக்கு, டைம் இருக்கு. இங்க இல்லாத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இல்ல, அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மென்ட் இல்ல. இந்த ரெண்டும் தான் முதல் 2 ஈக்குவேஷன். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதுல நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் அப்படினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்க அந்த வீடியோ பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க ஒரு கார்டு கொடுக்குறேன், அந்த வீடியோவை போய் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, ஆக்சலரேஷன் அப்படினா என்னன்னா change in velocity divided by time, அதை தான் நம்ம acceleration அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க change in velocity என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா final velocity minus initial velocity divided by time, அதுதான் acceleration. சோ இங்க final velocity என்ன? v, initial velocity என்ன? u. சோ v minus u divided by t அப்படிங்கிறது தான் இங்க acceleration. இப்போ இந்த v மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா இதுதான் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். கொண்டு போனா என்ன ஆகும்? t இங்க டிவிஷன்ல இருக்குது, அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன்ல வரும். சோ v minus u is equal to at அப்படின்னு சொல்லிட்டு வரும். u இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா இங்க மைனஸ் u இருக்கிறது இந்த சைடு வரும்போது பிளஸ் u அப்படின்னு வரும். சோ v is equal to u plus at அப்படிங்கிறது தான் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். நியூட்டனுடைய செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்பிளேஸ்மென்ட் தான் இந்த நியூட்டனுடைய செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல அவர் கண்டுபிடிக்க போறாரு. டிஸ்பிளேஸ்மென்ட் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய அந்த டோட்டல் ஏரியாவை தான் நாம டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஷேப் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஷேப்பை ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஷேப்பை நாம ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஷேப் என்னன்னு சொல்லுவோம்? இது சர்க்கிளும் இல்ல, ஸ்கொயரும் இல்ல, ரெக்டாங்கிளும் இல்ல இல்லையா? இந்த ஷேப்பை தான் நாம குவாட்ராங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குவாட்ராங்கிளை நம்ம ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும், அதுக்கு மேல ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த குவாட்ராங்கிளுடைய டோட்டல் ஏரியா வேணும் அப்படின்னு சொன்னா ரெக்டாங்கிளுடைய ஏரியா பிளஸ் அந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா போட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த குவாட்ராங்கிளுடைய டோட்டல் ஏரியா நமக்கு கிடைச்சிடும். ரெக்டாங்கிளுடைய ஏரியா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல, லென்த் மல்டிப்ளைட் பை பிரெத், அதுதான் ரெக்டாங்கிளுடைய ஏரியா. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லென்த்ங்கிறது இந்த இடத்துல டைம் இருக்கு, பிரெத் இருக்க வேண்டிய இடத்துல இந்த இடத்துல u இருக்கு, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி. சோ இதோட டோட்டல் ஏரியா என்ன? u மல்டிப்ளைட் பை t, அதாவது ut. அதே மாதிரி ட்ரையாங்கிளுக்கு டோட்டல் ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்க சில நேரத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால இந்த ட்ரையாங்கிள் மாதிரியே மேல இன்னொரு ட்ரையாங்கிளை நான் மிரர் பண்ணி அதை கரெக்டா இந்த மாதிரியான பொசிஷன்ல நான் வச்சேன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெக்டாங்கிள் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதை நாம ஹாஃபா போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் லென்த் அப்படிங்கிறது டைம் தான், ஆனா பிரெத் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா
டோட்டல் லென்த் என்ன பாத்தீங்கன்னா இங்க v அதாவது ஃபைனல் வெலாசிட்டி. ஆனா இங்க இருக்கிறது டோட்டல் லென்த் இல்ல. சோ அந்த ஃபைனல் வெலாசிட்டில இருந்து இந்த இனிஷியல் வெலாசிட்டி சப்ட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாதான் நமக்கு கரெக்டான அந்த லென்த் கிடைக்கும், அதாவது பிரெத் கிடைக்கும் இல்லையா. சோ v மைனஸ் u அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இதனுடைய அந்த பிரெத். சோ இதனுடைய ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன? v மைனஸ் u மல்டிப்ளைட் பை t அப்படிங்கிறது தான் இதனுடைய ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஆனா நமக்கு தேவை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இல்லையா. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு இதை நம்ம அப்படியே ஹாஃபா போட்டோம் அப்படின்னு சொன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். சோ 1/2 மல்டிப்ளைட் பை v மைனஸ் u மல்டிப்ளைட் பை t அப்படிங்கிறது தான் இங்க இதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். சோ இந்த ரெண்டத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள் கிடைச்சிரும். சோ s இஸ் ஈக்குவல் டு s அப்படிங்கிறது தான் நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ஹாஃப் அதாவது 1/2 v minus u multiplied by t அப்படிங்கிறது தான் செகண்ட் ஈக்குவேஷன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் காரணப்ப இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் போட்டோம் அப்படின்னு சொன்னா செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். என்ன ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை இதுல நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபைனலா அந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கிடைச்சிரும். எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல v மைனஸ் u அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த v மைனஸ் u அப்படிங்கிற வேல்யூக்கு பதிலா நாம வேற ஒரு விஷயத்தை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அது எங்கே சப்ஸ்டிட்யூட் பண்றது? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல எது நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல v மைனஸ் u மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் கொண்டு போனோம்னா என்ன ஆகும்? v minus u is equal to at அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ v minus u அப்படிங்கிறதுக்கு பதிலா at நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன ஆகும்? s is equal to ut plus half at multiplied by t அப்படின்னு வருது. அப்போ ரெண்டு t இருக்கறனால t ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ s is equal to ut plus half at square அப்படிங்கிறது தான் நியூட்டனுடைய செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். நியூட்டனுடைய தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன்னுமே சிம்பிளா டெரைவ் பண்ணிடலாம். இந்த ஷேப் நாம ட்ரெபீசியம் அப்படின்னு சொல்லுவோம். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா half multiplied by sum of length of parallel side multiplied by distance between parallel side அப்படிங்கிறது தான் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம். கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? சரி, இதையுமே நம்ம ஏற்கனவே இந்த ட்ரையாங்கிளுக்கு போட்டோம் தெரியுமா, அதே மாதிரி இதை ரெக்டாங்கிளா கன்வெர்ட் பண்ணிட்டு திருப்பி இதை ஹாஃபா போட்டோம்னு சொன்னா ஆன்சர் கிடைச்சிடும். சரி, ரெக்டாங்கிளா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணுவோம்? இதை அப்படியே மிரர் பண்ணி அந்த சைடு அப்படியே வைக்க போறோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ வச்சாச்சு. இப்போ இதோடைய லென்த் மல்டிப்ளைட் பை பிரெத் தான் இதோடைய ஏரியா இல்லையா. இதோடைய லென்த் என்ன? வழக்கம் போல டைம். பிரெத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா u plus v அதாவது இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிறது தான் இதோடைய டோட்டல் லென்த். சோ u plus v multiplied by t அப்படிங்கிறது தான் இந்த டோட்டல் ரெக்டாங்கிளுடைய ஏரியா. ஆனா நமக்கு தேவை ரெக்டாங்கிளுடைய ஏரியா இல்ல, ட்ரெபீசியமுடைய ஏரியா. அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1/2 அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ட்ரெபீசியத்துடைய ஏரியா நமக்கு கிடைச்சிடும். சோ 1/2 multiplied by v plus u multiplied by t அப்படிங்கிறது தான் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம். இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த தேர்ட் ஈக்குவேஷனும் ஏற்கனவே காட்டின ஈக்குவேஷனோட மேட்ச் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆமா, மேட்ச் ஆகலதான். அப்படி மேட்ச் ஆகணும்னு சொன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்கு. அந்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணும்போது v மைனஸ் u அப்படிங்கிறதுக்கு பதிலா at அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணல இல்லையா, இங்க t க்கு பதிலா வேற விஷயத்தை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்கு பதிலா எதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்படிங்கறது. ஓகேவா? சோ t க்கு பதிலா எதை சப்ஸ்டிட்யூட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கே போவோம். அங்க t யை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? v minus u divided by a is equal to t அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ t க்கு பதிலா v minus u divided by a அப்படிங்கறத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி நாம அந்த விஷயத்தை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன ஆகும்? 1/2 multiplied by v plus u multiplied by v minus u divided by a அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ v plus u multiplied by v minus u இது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா v square minus u square அப்படின்னு எழுதலாம். இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மேக்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா, a plus b multiplied by a minus b is equal to a square minus b square அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். சோ அதை தான் நம்ம இங்க அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணோம்னா 1/2 v square minus u square divided by a அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ v square மட்டும் ஒரு இடத்துல வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நியூட்டனுடைய தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அப்படி கொண்டு போனா என்ன ஆகும்? இந்த 2a அப்படியே அந்த சைடு போகும். சோ 2as அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ u ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனோம்னா v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் plus 2as அப்படிங்கிறது தான்
நியூட்டனுடைய தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இப்போ உங்களுக்கு அந்த 3 ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறதும் அது எப்படி ஈஸியா டெரைவ் பண்றது அப்படிங்கிறதையும் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கடைசியா ஒரு சம்மோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சோம். உதாரணத்துக்கு ஒரு பொருள் 0 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற இனிஷியல் வெலாசிட்டில ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அது ஒரு 10 செகண்ட் டிராவல் ஆயிருக்கு. 10 செகண்ட் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு ஆக்சலரேஷன் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஆக்சலரேஷன் அதுக்கு இருந்திருக்கு. இப்போ அது எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் டிராவல் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான பதில் என்ன? நியூட்டனுடைய செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல நாம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்ம இது கண்டுபிடிச்சிடலாம். u அப்படிங்கிறது இந்த இடத்துல 0 இல்லையா? ஸ்டார்டிங் இனிஷியல் வெலாசிட்டி 0 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ 0 அப்படிங்கும்போது அந்த டோட்டல் டேர்முமே 0 ஆயிருது. சோ s is equal to 0 plus 1/2 a அப்படிங்கிறது 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ 5 multiplied by t ஸ்கொயர். t இங்க 10 செகண்ட் சொல்லியிருந்தேன். t ஸ்கொயர் அப்படின்னா என்ன ஆகும்? 10 multiplied by 10 அதாவது 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ 1/2 multiplied by 5 multiplied by 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 50 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ 50 multiplied by 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கடைசியா 50ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா 250 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் இது எவ்வளவு டிராவல் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 250 மீட்டர் இது டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். சோ இந்த 3 ஈக்குவேஷனையும் அது எப்படி டெரைவ் பண்றது அப்படிங்கிறதையும் அது எப்படி சம்ல நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், அப்புறம் கூட இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற பிரஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம்.